Hello to everyone. Welcome to Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Prose-1 இருக்கு இல்லையா 12th Standard Englishல அதுல வந்து உங்களுக்கு continuation வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி இதோடைய first ஒரு few paragraphs நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அந்த two gentlemen of Veronaல. So அதோடைய continuation தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So what happened in this story அப்படினு பாத்தீங்கன்னா the two gentlemen of Verona அப்படின்றது வந்து ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன் அந்த two little boys வந்து two gentlemen of Verona அப்படினு சொல்லி சொன்னோன்றது. இதுல பாத்தீங்கன்னா அந்த two little boys வந்து இந்த ஏஜே க்ரோனன் வந்து மீட் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய அதாவது அப்பியரன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மேல ஒரு சின்ன இது இருந்துட்டே இருக்கு. ஏன் இந்த பசங்க இவ்ளோ வர்க் பண்றானுங்க? அதாவது இவங்க நிறைய வர்க் பண்ணாங்க இல்லையா? சோ அந்த சம்மர் டைம்லலாம் பாத்தீங்கன்னா வந்து ஷூ ஷைன் பண்றது, ஃப்ரூட்ஸ் விக்கிறது, அதுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் விக்கிறது, டூரிஸ்ட் எல்லாம் சுத்தி காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்கல்ல. சோ எதனால இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை இவன் போய் அமெரிக்கால செட்டில் ஆக போறீங்களா அந்த மாதிரிலாம் அவர் கேட்குறாரு. ஆனால் அவங்களுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபைனலாக அவர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி டவுனுக்கு போகிறேன், எங்கேயாவது போகணுமா நீங்கள், நான் மண்டே ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சண்டே வந்து எங்களை இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destinations would be some humble dwellings, but directed by Jacopo, we drew at a large red-roofed villa, surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the கார். அதாவது அந்த ஆஃப்டர்நூன், அதாவது சண்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு டைனி வில்லேஜ்குள்ளே போகிறாங்க. அது ஹில் சைடில் இருக்குது. ஓகே, ஒரு ஹை ஹில் சைட் மாதிரி இருக்குது. அவர் என்ன நினச்சாருன்னா, ஒரு சின்ன ஹம்பிள் பிளேஸ்க்கு தான் எங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க இந்த பசங்க அப்படின்னு நினச்சா. ஜாக்கோபோ சொன்ன வழி போன பிறகு தான் தெரியுது பார்த்தீங்கன்னா அது ஒரு லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. ஒரு ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஒரு பெரிய வில்லா மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வால்ஸ்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து இந்த என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் இறங்கிடுறாங்க கீழே. We shall not be long, sir. Perhaps only an hour. Maybe you'd like to go to the cafe in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், ஒரு 1 ஹவரில் வந்துடுவோம் சார். நீங்கள் வந்து அது வரைக்கும் இங்கே எங்கன்னா போயிட்டு ஒரு கேஃபே எங்கன்னா இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிங்க், அதாவது ஒரு டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னர் ஆஃப் த வாலில் அவங்க டிஸப்பியர் ஆகிடுறாங்க. After a few minutes I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. அதாவது கொஞ்ச நேரம் கழித்து அவரும் ஃபாலோ பண்ணுறாரு இந்த ரெண்டு பசங்களை, இன்னும் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே வந்து அங்கே இருக்க பெல்லை வந்து அவர் ரிங் பண்ணுறாரு. ஓகே, a pleasant-looking woman with steel-rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே போய் அந்த பெல், he rang the bell, right? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட் லுக்கிங்கில் ஒரு விமன் வந்து, விமனோட அப்பியரன்ஸ் வந்து ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டாக்கிள்னால் வந்து அந்த ஒரு ஸ்டீலில் செயின் மாதிரி போட்டு ஒரு ஸ்பெக்ட்ஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி போட்டுட்டு ஒரு லேடி வராங்க. அவங்க பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யூனிஃபார்ம் மாதிரி ஒரு நர்ஸ் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாரு. I just brought 2 small boys here. நான் வந்து இப்போ தான் 2 பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, oh yes, her face lit up. She opened the door to admit me. Nicola and Jacopo, I will take you up. ஓ அப்படியா? அவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவங்க பேரை அவங்க 2 பாய்ஸ்ன்னு சொன்னோடனே ரொம்பவே அவங்க ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்டாக ஆகிடுச்சு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓ நிக்கோலா அண்ட் ஜெகோபோவை சொல்கிறீங்களா, சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. She led me through the cool tiled vestibule into the hospital. For hospital the villa had become. At the door of a little cubicle the nurse paused, put her finger to her lips, and with a smile bade me look through the glass partition. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who, propped up on pillows wearing a pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. One could see at a glance her resemblance to her brothers. A vase of wild flowers
stood on her table beside a dish of fruit and several books. அதாவது இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க கூட்டிகிட்டு போன இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து வெஸ்டிபியூல் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு லாபி மாதிரி. ஓகே, அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்து அது வந்து வில்லா மாதிரி இருக்குதுன்னு வெளியே இருந்து பார்க்கும்போது சொன்னார் இல்லையா, அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்காங்கன்றதையும் சொல்லிடுறாரு. அந்த ஒரு சின்ன ஒரு டோர்லேருந்து நர்ஸ் வந்து அமைதியாகிட்டு அவங்களுடைய வாயில் அந்த விரலில் வச்சுட்டு சொல்கிறாங்க, அமைதியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது the smile made me look through the glass partition. அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது அங்கே பார்க்க சொல்லும்போது இந்த 2 little boysம் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் அரவுண்ட் 20 years இருக்கும். அவங்க பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பில்லோ வந்து ஒரு வச்சுட்டு படுத்துட்ருக்காங்க. அந்த கேர்ள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிட்டி லேஸ் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சேட்டர் மீன்ஸ் அது ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் மாதிரி. இது பார்க்கும்பொழுது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அந்த கேர்ள் வந்து இவங்களுக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க 2 பேரும் பிரதர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரெசம்பிளன்ஸ் இருக்குது, அவங்கள மாதிரியே ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வைல்ட் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், செவரல் புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். Won't you go and the nurse murmured, Lucia will be pleased to see you. அப்போ வந்து உள்ளே போகலையா நீங்கள், லூசி அவங்கள பார்க்க ஆசைப்படுவாள்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ I shook my head and turned away. I felt I could not bear to intrude upon this happy family party. But at the foot of the staircase, I drew up and begged her to tell me all she knew about these boys. அதாவது அவரை வந்து தலையாட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இன்ட்ரூட் மீன்ஸ் இன்டர்ஃபியர் ஆகிறது அது பிடிக்கல. ஹாப்பியாக இருக்காங்க, ஒரு சின்ன ஃபேமிலி பார்ட்டி மாதிரி பேசிகிட்ருக்காங்க, நான் எதுக்கு அந்த இடத்துல போய் இன்டர்ஃபியர் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த ஸ்டேர்கேஸ்க்கு திரும்பறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு தயவு செஞ்சு இவங்களோட ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ வந்து she was eager to do so. She explained, quite alone in the world except for this sister Lucia. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஈகர் ஃபீலிங் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Their father, a widower, a well-known singer, had been killed in the early part of the war. அதாவது அவங்களுடைய ஃபாதர் பார்த்திங்கன்னா விடோவர்னால் அம்மா இல்லாமல் ஒய்ஃப் இல்லாதவர். ஓகே, ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு வெல்-நோன் சிங்கரும் கூட. அவர் வந்து ஏர்லி பார்ட் ஆஃப் த வார் இருக்கு இல்லையா, வார் நடக்கும்போது அதில் இறந்து போயிடுறாரு. ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. அதாவது அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. அட் த சேம் டைம் ஒரு பாம்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேரும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் தெருவுக்கே வந்துட்டாங்க. they had always known a comfortable and cultured life. அதாவது அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப கொஞ்சம் ரிச்சாகவும் இருந்தாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. Lucia had herself been training as a singer and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. அதாவது அந்த பொண்ணும், அதாவது லூசியா இருக்காங்களே அவங்களுடைய சிஸ்டர், அவங்களுமே ஒரு ட்ரெயின்டு சிங்கர் தான். அந்த ட்ரைனிங்கில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியர் ஸ்டார்வேஷன்னா பசி கொடுமை தாங்காமல் ஸ்ட்ரீட்லேயே இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்பவே அவங்கள வந்து கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் months they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. Then for 3 years the Germans ruled the city. The boys grew to hate the Germans. When the resistance movement began secretly to form, they were among the first to join. When the war was over, we had peace at last. They came back to their beloved sister and they found her suffering from tuberculosis of spine. அதாவது கொஞ்சம் மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், இடம் இல்லாமல், தங்குறதுக்கு எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஓன் ஹேண்ட்ஸ் மீன்ஸ் அதாவது ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 3 years வந்து ஜெர்மன் தான் ரூல் பண்ணாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்காமல் ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறமா வந்து ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்டுன்னு ஒன்று வருது. அதாவது ஒரு புரட்சி பண்ணுவாங்களே, புரட்சி பண்ணி இதுலேருந்து வெளியே வர்றது. அந்த மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீப்புள் டு ஜாயின் ஆகிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வார் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க
அவங்க சிஸ்டரை தேடி போகும்போது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டர் வந்து she was suffering from tuberculosis of spine. அந்த டியூபர்குலோசிஸ்னால் ஒரு ஸ்பைனில் வந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லி, ஸ்பைன் டியூபர்குலோசிஸ்ன்றது ஒரு கட்டி மாதிரி வரக்கூடிய ஒரு டிசீஸு. ஆனால் அது எல்லா இடத்துலையும் எங்கே வேணால் வரலாம். இவங்களுக்கு வந்து ஸ்பைனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இங்கே ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் பெட்டில் அவங்க சிஸ்டர் உட்காந்துருக்க மாதிரி. இந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. ஓகே. She paused, took a quick breath. Did they give up? I do not have to answer that question. They brought her here, persuaded us to take her into the hospital. In the 12 months she has been our patient, she has made good progress. There is every hope that one day she will walk and sing again. அவங்க அப்படியே மூச்சு இழுத்து விடுறாங்க. அப்படியே மூச்சு இழுத்து விட்டு, அதாவது இவ்வளோ பெரிய கதை சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே விட்டுட்டாங்களா பசங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது எங்கள் சிஸ்டரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 12 months பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இருக்காங்க. இப்போ குட் ப்ராக்ரஸ், ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து குணமாயிட்டே வராங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்துட்டு போகும்போது பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக என் சிஸ்டர் எழுந்து உட்காந்துருவா, எழுந்து வாக் பண்ணிடுவா, மறுபடியும் சிங் பண்ண ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்போடவே வந்துட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. Of course, everything is so difficult now. Food so scarce and dear. We could not keep going unless we charged a fee. But every week Lucia's brothers have made their payment. She added simply, I don't know what they do. I do not ask. Work in scars in Verona. But whatever it is, I know they do it well. அதாவது எவ்ரி டைம் வந்து அவங்க ஃபுட்டுக்காக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஆனால் நாங்கள் வந்து எங்களாலையும் ஃப்ரீயாக வந்து சார்ஜ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. பட் எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா லூசியாவோட பிரதர்ஸ் வந்து அவங்களோட பேமெண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலில் பே பண்ணிவிடுவாங்க. எனக்கு தெரியல அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, நான் கேட்டதும் இல்லை. பட் கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா பண்ணிடுவாங்கன்றத நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஐ அக்ரி, தே குட் நாட் டூ இட் பெட்டர். அதாவது இவங்களை விட பெட்டராக யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். I waited outside until the boys rejoined me and then drove them back to the city. They sat beside me, not speaking. For my part, I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. Yet their devotion had touched me deeply. அதாவது அவர் வெளியே வெயிட் பண்ணுறாரு, மறுபடியும் பசங்க வந்துடுறாங்க, அங்கேருந்து சிட்டிக்கு மறுபடியும் போகிறாங்க. என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த 2 பேருமே எதுவுமே பேசலை. ஃபார் மை பார்ட், நானும் எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்கல. எனக்கு தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய சீக்ரெட்டை அப்படியே வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் எதுவுமே கேட்கலை. ஆனாலும் அவங்களுடைய டிவோஷன், அதாவது அவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ், இதெல்லாமே என்னை வந்து ரொம்பவே டீப்பாக டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. War had not broken their spirit. Their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. இந்த வார் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஸ்பிரிட்டை உடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட செல்ஃப்லெஸ் ஆக்ஷன், செல்ஃப்லெஸ்னால் வந்து ஒரு அவங்கள பற்றியே நினைக்காத ஒரு தன்மை இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஹியூமன் லைஃபுக்கே ஒரு ஹானராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கேவ் ப்ராமிஸ் ஆஃப் அ கிரேட்டர் ஹோப் ஃபார் ஹியூமன் சொசைட்டி. இந்த மாதிரி ஹியூமன் சொசைட்டியில் ஒரு 4 பேர் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றதையும் அவரை சொல்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 2 பாய்ஸும் அவ்வளோ ஜென்டில்மேன் மாதிரி. சின்ன பசங்க எப்படி வேணால் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் அவங்க வந்து அந்த வெரோனா சிட்டியோட ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியோட எழுதினவர் பார்த்திங்கன்னா இவர் தான், அதாவது ஆக்கிபர் ஜோசப் க்ரானன், அதாவது அதுதான் ஏஜே க்ரானன் சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ட்ராமட்டிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன். இவர் வந்து ஒரு டாக்டர் ட்ரைனிங் போனவரும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து அவரால் நல்லா மோஸ்ட்டாக அவரோட கெரியர்லேயே நிறைய எழுதுனது பார்த்திங்கன்னா மெடிக்கல் கெரியர் பார்த்தினா ஸ்டோரிஸ் தான் நிறைய எழுதியிருப்பார்.
ஸோ இவர் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்டோரியவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பர்சன், நியர்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பர்சன். அவர் வந்து இதை வந்து உங்களுக்காக எழுதியிருக்காரு. ஓகே, நம்ம இதை பற்றி ஒரு சின்ன பசங்களாக இருந்தாலும் நம்ம நல்லா கற்றுக்கலாம் அவங்கள பற்றி, ஒரு எவ்வளோ லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத இவரை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.